நீங்க நினைச்சு பாருங்க, இந்தியாவில் இன்டர்நெட் ரெவல்யூஷன் ஏற்கனவே ஒரு முறை நடந்தது. அந்த ரெவல்யூஷனுக்கு காரணம் யார் தெரியுமா? ரிலையன்ஸ் ஜியோ. 2016இல் ஜியோ லான்ச் ஆனபோது அவர்கள் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ டேட்டா கொடுத்தார்கள். அந்த ஒரு மூவால் இந்தியாவின் டெலிகாம் இண்டஸ்ட்ரி முழுவதும் ஷேக் ஆயிடுச்சு. டேட்டா பிரைஸ் மிக குறைந்தது, இன்டர்நெட் அனைவருக்கும் கிடைக்க ஆரம்பித்தது. ஆனா இப்போ மீண்டும் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது என்று எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறார்கள். ஏன்னா ஒரு புதிய டெக்னாலஜி இந்தியாவுக்கு வர தயாராக இருக்கிறது. அது சாதாரண நெட்வொர்க் இல்ல, சேட்டலைட் இன்டர்நெட். அந்த டெக்னாலஜியை கொண்டு வரும் கம்பெனி தான் ஸ்டார்லிங்க். இந்த கம்பெனியை உருவாக்கியது உலகத்தில் மிகவும் கான்ட்ரவர்ஷியல் மற்றும் இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரினரான ஈலான் மாஸ்க். இந்த ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி அவருடைய ஸ்பேஸ் கம்பெனியான ஸ்பேஸ் எக்ஸின் ஒரு மிகப்பெரிய திட்டம். இப்போ முக்கியமான கேள்வி, ஸ்டார்லிங்க் என்றால் என்ன? நாம் இன்று பயன்படுத்தும் இன்டர்நெட் எப்படி வேலை செய்கிறது தெரியுமா? பொதுவாக இன்டர்நெட் டவர்ஸ் மூலம் வருகிறது. அந்த டவர்ஸை அமைப்பது டெலிகாம் கம்பெனிஸ். இந்தியாவில் அந்த பெரிய கம்பெனிஸ் யார் என்றால் ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் பாரதி ஏர்டெல். அவர்கள் ஆயிரக்கணக்கான டவர்ஸ் அமைத்து அந்த டவர்ஸ் மூலம் சிக்னல் கொடுக்கிறார்கள். அதனால்தான் நமக்கு மொபைல் டேட்டா மற்றும் பிராட்பேண்ட் கிடைக்கிறது. ஆனா ஸ்டார்லிங்க் வேற மாதிரி வேலை செய்கிறது. அவர்கள் டவர்ஸ் பயன்படுத்தவே மாட்டார்கள். அதற்கு பதிலாக ஆயிரக்கணக்கான சேட்டலைட்ஸை ஸ்பேஸில் லான்ச் பண்ணி அந்த சேட்டலைட்ஸ்ல இருந்து டைரக்டா இன்டர்நெட் சிக்னல் அனுப்புகிறார்கள். இந்த சேட்டலைட்ஸ் பூமிக்கு மிகவும் அருகில் இருக்கும் ஆர்பிட்டில் சுற்றி கொண்டே இருக்கும். அதனால் சிக்னல் வேகமாக கிடைக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு ஸ்மால் சேட்டலைட் டிஷ் மற்றும் ரவுட்டர் வைத்தால் போதும், டைரக்டா ஸ்பேஸ்ல இருந்து இன்டர்நெட் கிடைக்கும். இதுதான் ஸ்டார்லிங்க் டெக்னாலஜி. இதன் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ரிமோட் ஏரியாஸ். உதாரணமாக மலைப்பகுதி, காடு, கிராமம், டெசர்ட் அல்லது டவர் அமைக்க முடியாத இடங்கள். அங்க நார்மல் டெலிகாம் கம்பெனிஸ் இன்டர்நெட் கொடுக்க மிகவும் கடினம். ஆனா ஸ்டார்லிங்க் சேட்டலைட் இன்டர்நெட் இருந்தால் அங்க கூட ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடைக்கும். அதனால்தான் உலகத்தில் பல கண்ட்ரீஸ் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஆனா இப்போ பெரிய கேள்வி, இந்த ஸ்டார்லிங்க் இந்தியாவில் லான்ச் ஆனாலே ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் பாரதி ஏர்டெலுக்கு பெரிய த்ரெட் ஆகுமா? உண்மையை சொன்னால் உடனடியாக இல்ல. ஏன்னா இந்தியாவில் டெலிகாம் கம்பெனிஸ் மிகவும் பவர்ஃபுல் நெட்வொர்க் ஆல்ரெடி அமைத்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கான டவர்ஸ், மில்லியன் கணக்கான யூசர்ஸ், மிகவும் சீப் டேட்டா பிளான்ஸ். இந்தியாவில் டேட்டா பிரைஸ் உலகிலேயே மிகவும் குறைவாக இருக்கிறது. இதற்கு பெரிய காரணம் ரிலையன்ஸ் ஜியோ. ஸ்டார்லிங்க் சர்வீஸ் பொதுவாக சேட்டலைட் டிஷ்ஷை இன்ஸ்டால் செய்ய வேண்டும். அதற்கான எக்யூப்மெண்ட் காஸ்ட் மற்றும் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதனால் பொதுவாக நகரங்களில் இருக்கும் மொபைல் யூசர்ஸ் உடனே ஸ்டார்லிங்க்கு ஸ்விட்ச் ஆக வாய்ப்பு குறைவு. ஆனா இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஏன்னா டெக்னாலஜி இவால்வ் ஆகிக் கொண்டே இருக்கிறது. இன்று எக்ஸ்பென்சிவ் இருக்கும் டெக்னாலஜி நாளை சீப் ஆகும். உதாரணமாக ஒரு காலத்தில் ஸ்மார்ட் போன்ஸ் மிகவும் காஸ்ட்லி. இன்று ஆல்மோஸ்ட் எல்லாரிடமும் ஸ்மார்ட் போன் இருக்கிறது. அதே மாதிரி சேட்டலைட் இன்டர்நெட் ஃபியூச்சரில் மிகவும் காமன் ஆகலாம். மேலும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாசிபிலிட்டி இருக்கிறது. ஃபியூச்சரில் டவர்ஸ் இல்லாமல் டைரக்ட் சேட்டலைட்ல இருந்து போனுக்கு இன்டர்நெட் வரக்கூடும். அப்படி நடந்தால் டெலிகாம் இண்டஸ்ட்ரி முழுவதும் மாற்றம் ஏற்படும். அதனால்தான் எக்ஸ்பர்ட் சொல்லுவது இது ஒரு சைலண்ட் டெலிகாம் ரெவல்யூஷன் என்று. ஒரு பக்கம் டவர் பேஸ்ட் இன்டர்நெட், மற்றொரு பக்கம் சேட்டலைட் இன்டர்நெட். இந்த இரண்டு டெக்னாலஜிஸ் ஃபியூச்சரில் கம்பீட் செய்ய போகின்றன. காம்படிஷன் வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? நமக்கு யூசர்ஸுக்கு தான் பெனிஃபிட் தான். இன்டர்நெட் ஸ்பீட் அதிகமாகும், பிரைஸ் குறையும், டெக்னாலஜி வேகமாக வளர்ச்சி அடையும். அதனால் பெரிய கேள்வி இதுதான், இந்தியாவில் ஸ்டார்லிங்க் ஃபுல்லா லான்ச் ஆன பிறகு இன்டர்நெட் மார்க்கெட் எப்படி மாறும்? ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் பாரதி ஏர்டெல் டாமினன்ஸ் தொடருமா? அல்லது ஸ்டார்லிங்க் சேட்டலைட் இன்டர்நெட் ஒரு புதிய எராவை ஆரம்பிக்குமா? இந்த டெலிகாம் வார் அடுத்த சில வருடங்களில் தான் கிளியர் ஆகும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, டெக்னாலஜி வளர்ச்சி நின்று விடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவில் ஸ்டார்லிங்க் லான்ச் ஆன பிறகு நீங்கள் அதை ட்ரை பண்ணுவீங்களா? அல்லது ஜியோ அல்லது ஏர்டெலை தான் பயன்படுத்துவீங்களா? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டெக்னாலஜி, சயின்ஸ் மற்றும் ஃபியூச்சர் டாபிக்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள இப்பவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு மைண்ட் ப்ளோயிங் டாபிக்குடன் சந்திப்போம்.